இதில் வேற அவர் ஒரு ஆராய்ச்சியாளர். இந்த ஆசிரியர் வேலைக்கு போயிட்டு வீட்டில் பொங்கல் கிண்டுனது போக மிச்ச நேரம் கிடைக்கும் போது உட்காந்து ஆராய்ச்சி செய்வார். ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இந்த வேட்டுகள் எல்லாம் எப்படி வெடிக்கின்றன, இந்த வேட்டுகள் வெடிப்பதை வைத்து அது ஆண்களா இல்லை பெண்களா என்பதை அவரே ஒரு நடுவராக இருந்து தீர்மானம் செய்திருக்கிறார். இந்த புஷ்வானம் பார்த்தீர்களா, அதுதான் பெண்கள். சங்கு சக்கரம் பார்த்தீர்களா, அதுதான் ஆண்கள். புஷ்வானம் இருந்த இடத்திலிருந்து புஷ் என்று மேலே போகும். இதெல்லாம் கண்டுபிடி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கார். சங்கு சக்கரம் சுத்தி சுத்தி வரும். அதுதாங்க நாங்களும் சொல்றோம். சங்கு சக்கரம் மருந்து தீர்ந்த பிறகு 10 நிமிஷம் ஆடும். போட்டிருக்க சரக்கு அப்படி தீர்ந்த பிறகு 10 நிமிஷம் 10 மணி நேரம் ஆடும். இதெல்லாம் நமக்கு தேவையா? எதுக்குயா பேர் கெட்டு போச்சு? இது இருக்க இடத்துலதான் எரியும். மருந்து இருக்க வரைக்கும் தான் எரியும். அது சரக்கு தீர்ற வரைக்கும் ஓடும். பாயும், பக்கத்து வீட்டுக்கு பாயும், எதிர்த்த வீட்டுக்கு ஓடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரோபோட் வந்துச்சு இல்லையா, அது எந்த பக்கம் வருதுன்னே தெரியாம நம்ம பயந்து அது என்ன செய்யுதுன்னு தெரியல. அது மாதிரி தான் சங்கு சக்கரம். நம்ம இங்க தான் பத்த வச்சிருப்போம், அது அந்த பக்கம் ஓடும், இல்ல இந்த பக்கம் ஓடும், இல்ல தெரிச்சு கூரைக்கு போகும். ஆனா புஷ்வானம் இருந்த அதே இடத்துல தான் இருக்கும். அது வாட்டுக்கு முடிஞ்ச பிறகு அமைதியாயிடும். அப்புறமே சாக்கடையில விழும். கடைசி சங்கு சக்கரம் சுத்தி சுத்தி பார்த்திருக்கீங்களா, சுத்தி 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 மருந்து தீர்ந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் ஆடி கரெக்டா சாக்கடைக்குள்ள தான் விழும். புஷ்வானம் அது பாட்டுக்கு அது ஒண்ணுமே செய்யாது, வச்ச இடத்துலயே நிக்கும். அதுதான் பெண்கள். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே வானத்துக்கும் பூமிக்குமாக விஸ்வரூபம் எடுக்கிறவள் தான் எங்கள் பெண்கள். அப்படி அதாவது பெண்கள் எல்லாம் புஷ்வானம்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, ஒத்துக்கிறோங்க. இதுல என்னங்க இருக்கு? என்ன இருக்கு? இந்த மாதிரி மட்டாப்பையும் பட்டாசையும் சங்கு சக்கரத்தையும் கெட்டிக்கிட்டோம்னா நாங்க புஷ்வானமாகத்தான் வாழ வேண்டும். வேற என்ன ராக்கெட் மாதிரியா நாங்க போக முடியும்? அது சாக்கடையில விழுகிற அந்த சக்கரத்தை கல்யாணம் பண்ணியே இது வெடிக்குதுன்னா புஷ்வானம் எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதுல வீதியிலே வருவதையெல்லாம் நீங்கள் வாங்காதீர்கள். ஆமா, வீதியில வர்றவ என்னங்க அம்பானியா வித்துக்கிட்டு இருக்காரு. எதை எடுத்தாலும் 10 ரூபான்னு அந்த ஆள் விற்பான். வெறும் அலுமினிய கிண்ணம், அலுமினிய கிண்ணம், இந்த பூரிக்கட்டை, இந்த அப்பளம் பொரிக்கிறது, எதை எடுத்தாலும் 10 ரூபா. சரி, இந்த தீபாவளிக்காக 2 நாள் விற்கிறாரு. அவருக்கும் குடும்பம் பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குல்ல, பெரிய கடையிலே எடுத்தா இவருக்கு யாருங்க வருமானத்தை கொடுப்பது என்று அவருக்கு ஒரு வருமானம் 50 ரூபாய்க்கு வாங்குவோயா. நமக்காக இல்ல, அவருக்காக. நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஆட்டோ அண்ணனுக்காக நான் 50 ரூபாய் கொடுத்து விட்டு வந்தேன், அவர் இரவு எனக்காக காத்திருப்பார். நீங்கல்ல, எங்களை நம்பிதான் இந்த அண்ணன் விற்கிறார். அதனால ஒரு 50 ரூபாய் அந்த அண்ணன் கிட்ட வாங்குறோமே தவிர மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஒரே அண்ணனிடம் கொடுக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது.